பெருமாளையே எதிர்த்து பேசிட்டார் இல்லையா? கொஞ்சம் வெக்கம். அந்த வெக்கத்துல பெருமாளை பார்க்காம உள்ள கோவில் உள்ள போய் கூடையில புஷ்பத்தை விட்டு வச்சுட்டு குனிஞ்சிட்டே திரும்பி பார்க்காம நிமிந்து பார்க்காம வர உள்ளே பெருமாள் குரல் கொடுக்குறாங்க, அறந்தாழ்வானே என்னை பார்க்க மாட்டியா அப்படி சொன்ன உடனே அறந்தாழ்வான் பார்த்தா அவருடைய முகவாக்கட்டிலிருந்து ரத்தம் போட்டுறது. என்னாச்சு? நீதான் அடிச்சியே கடப்பாருங்க. அப்ப பையன் ஒருவர் வந்தது நீயா? ஆமாண்டா. உடனே அங்க ஆராதனை வச்சிருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து இங்க அமுக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரத்தம் நிற்கிறது. அதனாலதான் இன்றைய தினமும் திருவேங்கடமரியானுக்கு பச்சை கற்பூரத்தை அங்க வச்சு பிரசாதமா கொடுக்குறோம். இதோட கூட பகவான் அருள் விடலை. தோட்டம்லாம் ப்ராப்பரா அமைச்சு எல்லாம் பண்ணியாச்சு. வாட்ச்மேன் போட்டாச்சு, நல்லா பார்த்துக்கோ, இது பகவானுக்கு அமைச்ச தோட்டம், யாரும் உள்ள வரக்கூடாது. சரி சாமி, நான் நல்லா பார்த்துக்கிறோம். தீர்த்தம் தண்ணி எல்லாம் விட்டு சூப்பரா எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு காலம் போறது. அப்போ ஒரு நாள் அப்பப்ப இவர் பூ பறிக்கலாம் தினம் வரணும் வந்து பாக்குறாரு. பார்த்தா உள்ளதான் இலையெல்லாம் பிச்சு போட்டுருக்கு. இதெல்லாம் வெத்தலை பார்க்க எச்செல்லாம் துப்பி ஒரே அசிங்கமா இருக்கு. அந்த வாயில் கப்பாளம் கூட்டி என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ற அப்படின்னு. ஐயோ யாருமே உள்ள வரல சாமி, நான் வாசல்லே தான் இருக்கு, நான் தூங்கவே இல்லை, யாருமே வரையாது. என்னடா இப்படி சொல்றப்பா, எப்படி இருக்கு? ரெண்டாவது நாள் பாக்குறேன், ரெண்டாவது நாள் அப்படியா இருக்கு. இன்னைக்கு நானே உள்ள இருந்து பாக்குறேன், யமாமா வரான்னு பாக்குறேன்றா. ஒரு அழகா ஒரு சின்ன வாலிபனும் ஒரு பெண்ணும் சேர்த்து கை கோத்துன்னு வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்ல பூக்கள்லாம் பறிச்சு இலையெல்லாம் பறிச்சு போட்டு வெத்தலை பாக்கு போட்டு ஒருத்தர் ஊட்டி விட்டு கீழே துப்பி எல்லாம் பண்றா. இதை பார்த்த உடனே அவருக்கு வெகுண்டு போயிட்டார். பகவானுக்கு அமைச்ச தோட்டத்துல நீங்க எச்சல் துப்புற